ஆண்டவராகிய இயேசு நாம் பிறரை மன்னிப்பது குறித்து சொன்ன உவமை. பேதுரு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனையும் விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்குமளவும் அவனை காவலில் போட்டுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் தெரிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதியரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆண்டவர் சொன்ன இந்த உவமையின் மூலமாக நாம் ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னித்து ஒருவர் பேரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். நமது எத்தனையோ பாவங்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கும். நம்மேல் அவர் கோபம் கொள்ளக்கூடும். ஆனால் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை அரவணைத்து வழிநடத்துகிறார். அவரிடம் இரக்கம் பெற்ற நாம் மற்றவரிடமும் இரக்கம் காட்ட வேண்டாமா? உன்னை போல் பிறனையும் நேசி என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் மற்றவர்களை நேசித்து ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.